ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார். அந்த அமைச்சர் 1.5 வருஷம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல 1.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து 4வது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண், எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண், நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணுல 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரியில வர்ற பணத்துல மாசம் 1,25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த 4வது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குங்க ஐயா? என்ன தைரியம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா, இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம். எதையெல்லாம் பொறுத்துக்கலாம், இதை பொறுக்க முடியாதுங்க ஐயா. மான பிரச்சனை, மான பிரச்சனை. 9.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த 74 ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது. 9.5 லட்சம் கோடி கடன். என்ன பெருமையா மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க. சாராயம் விற்று அதிலே 1 ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறாங்க. கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா. இங்கே 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு 9.5 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும். இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க ஐயா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் 1 அரசு, இது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரை எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. யார் அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு தெரியாது. யார் அப்பாவன்னு கூப்பிட்டு நான் பார்க்கல.